நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஏறக்குறைய என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். நான் டைரி என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு, கடந்த கால காரியங்கள் அதெல்லாம் எழுதினோன்னு அல்ல. அப்படிப்பட்ட சிந்தனையிடத்தில் இல்லாததினால் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யவில்லை. ஏறக்குறைய 45 வருடங்கள் இந்த ஊழிய பாதையில் ஆண்டவருக்கு பிரியமாக கடந்து வந்திருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தேன் என்று சொல்வதற்கில்லை. ஆயினும் விசேஷித்த ஊழியக்காரர்களோடு ஒரு துணை ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது, அது வேதத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்குமோ என்று யோசித்தேன். ஒரு சபையல்ல, ஒரு ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் வகையில் பல சபைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருந்தபடியால் நான் அப்படி கடந்து செல்ல நேர்ந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பரிசுத்த வேதாகமத்தை வித்தியாசப்படுத்தி பேசுகிறார்களே என்று நான் வியப்படைந்தேன். ஆரம்ப காலத்திலே கர்த்தராகிய தெய்வம் என்னை அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நடத்த ஆரம்பித்தாரோ என்று நினைக்கிறேன். அப்பொழுது நான் பரிசுத்த வேதாகமத்தை மிகவும் விரும்பி நான் படித்த போது எனக்கு விளங்கினது, எனக்கு புரிந்தது ஒரு மாற்றம் போலவும், தொடர்ச்சியாக அதை தெரியும் பொழுது வியப்பாகவும் அது அப்படி இருந்தது. பிற்பாடு தெய்வம் என்னை பல விதங்களில் நடத்தி திரும்பவும் பரிசுத்த வேதாகமத்தை நான் தனித்து படிக்க கிருபை செய்த பொழுது அது எனக்கு சற்று வித்தியாசம் விளங்குவதைப் போல தெரிகிறது. அதில் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் கேட்டு பார்த்து சரியானபடி, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானபடி ஒரு நல்ல பதிலை, நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை நீங்கள் சொல்வீர்களானால் 3 சிறப்பு பரிசுகளை நான் தர விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு பாடலை போட்டிருக்கிறேன், அதுக்கு பரிசு தர விரும்புகிறேன் என்று சொன்னால் ஒருவர் கூட என்னத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பாடலை போட்டிருக்கிறீர்களே, அதை கேட்டு அதற்கு சரியான கருத்தை சொன்னால் பரிசு தருவேன் என்று வெளியிட்டிருக்கிறீர்களே, என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள், அந்த வினாத்தாள் எப்பொழுது என்று ஒருவரும் கேட்கவே இல்லை. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு நல்ல ஒரு சிறந்த சிறிய தேவ செய்தியை சொல்கிறேன். இதிலும் அப்படிப்பட்ட கேள்வியை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். அந்த கேள்வி என்ன என்று கேளுங்கள். நான் அதற்கு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நல்ல பதிலை தாருங்கள். நல்ல பதிலை தருகிறவர்களுக்கு நல்ல பரிசு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கொஞ்சம் நிறுத்தி வாசித்து யோசிக்க போறோம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். யோசித்து பாருங்க. அப்படி போலவே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இங்க பவுலார் எழுதுகிறார், தன்னையும் தன்னுடையவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவி என்று ஒன்று இருக்கிறது, மனுஷாவி என்று ஒன்று இருக்கிறது. உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். வாசிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். தேவனுக்குரியவைகள் அவைகளை, அந்த தேவனுக்குரிய அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள. ஜென்ம சுபாவமான மனுஷன், அப்படியான மனுஷ ஆவியுடைய மனுஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக இங்க பண்ணிருக்குது. நான் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக. கர்த்தருக்கு போய் நம்ம போதிக்க முடியுமா? அப்போ இந்த மொழிபெயர்ப்புல வித்தியாசம் இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். கர்த்தருக்காக போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவர் யோசிக்கிறவைகளை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் ஆவி உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. வாசிக்கலாம் பெரியமாளை. இதே 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவனுடையவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி இருக்கிறபடியினால் விதமாய் சொல்லுகிறேன் என்று பவுலார் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, இதுல இருந்து பரிசுத்த ஆவியானவர் யார்? மனுஷ ஆவியது, பொய்யின் ஆவியது, வஞ்சக ஆவியது என்று சிந்திக்கக்கூடியதாக இந்த வேத எழுத்துக்கள், இந்த பவுலாருடைய நல்ல ஆலோசனை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தனை செய்து பார்க்கக்கூடியதுமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுக்குரியவைகளை தேவன் சொன்னபடியே, தேவன் பேசினபடியே அவர்கள் பேசுவார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்வார்கள். தேவனுக்காக அவர்கள் பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நாம் தேவன் ஆவியா இருக்கிறபடியால் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். நம்மில் மனுஷ ஆவி இருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் இருந்து நாம் தேவனுடைய ஆவியானவரோடும் நம்முடைய வாழ்க்கையில் பொய் உண்மை எல்லாம் நம்ம அறிந்தது தானே. அப்படி இல்லை, அதனுடைய உண்மையா பொய்யாயிராதபடி உண்மையாய் நாம் அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிந்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாயிருந்து உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் நிறுத்திக்குவோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரமிரித்து அழைக்கிறது போன்ற ஒரு அருமையான ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எங்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு எத்தனையோ சர்ச்சைகளில் எத்தனையோ விசேஷித்த பிரசங்கிமார் பிரசங்கிக்கிறதை என் காதார கேட்டிருக்கிறேன். ஏன் இதை இன்றைக்கு அறிந்திருக்கிறது போல அன்றைக்கு அறியாத காலத்திலே நானும் அவர்களை போல பிரசங்கித்திருக்கிறேன். விசேஷமாக பெந்தேகோஸ்தே சர்ச்சுகளில் நீங்க பார்ப்பீங்களானா அவருடைய முகப்பு அந்த பகுதியில் இந்த வசனத்தை எழுதியிருப்பார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு விதமாக சொன்னார் என்று சொல்லி அந்த வசனத்தை அங்கே குறிப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் கன்வென்ஷன் என்று சொல்லி வருடாந்திர கன்வென்ஷன் அவர்கள் நடத்தும் பொழுது இந்த வசனத்தை அங்கே போட்டிருப்பார்கள். அப்படியானால் போட்டு நோக்கம் என்ன என்று சொன்னால், வியாதியில, பண கஷ்டத்துல, பொருள் கஷ்டத்துல, திருமண காரியத்துல, அப்புறம் பில்லி சூனிய மாந்திரிய கட்டுகள்ல இப்படி சிக்கி இருக்கக்கூடிய ஜனங்களே, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள்.
நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறபடியினால் உடைய வறுமை நீங்க, உடைய கடன் பிரச்சனை நீங்க, உடைய ஆதி பலையினை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர்கள் நினைக்கிறார்கள், இப்படிப்பட்ட எண்ணத்தோடுதான் கர்த்தராகிய தெய்வம் இந்த வார்த்தையை சொன்னார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறபடியே மக்களுக்கு போதித்து அவருடைய சிந்தையிலும் இந்த நினைப்பை புகுத்தி விட்டார்கள். இயேசு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் புரிந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு விளக்கத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசவில்லை. அவர் ஒரு மாற்று கருத்தை, ஒரு தெய்வீக கருத்தை, ஒரு உண்மையுள்ள கருத்தை பேசியிருக்கிறார். அதை நீங்கள் கண்டுபிடித்து சரியாய் சொல்வீர்களானால் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு என்று கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை தொடர்ந்து நான் வாசிக்க போறோம். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் அல்லவா? என்ன இளைப்பாறுதல்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, எதற்கு இளைப்பாறுதல் தருவார்? உங்கள் ஆத்துமாக்களுக்கு பன்மையில சொல்லியிருக்கிறார். தனியாக என்னை பார்த்து சொல்வாரானால், உங்களை பார்த்து தனியாக சொல்லியிருப்பாரானால் எப்படி சொல்லியிருப்பார்? என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? வேறு வகையில் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அப்படியானால் முதலில் நமக்கு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறதா? ஆத்துமா என்று சொன்னால் என்ன? அந்த ஆத்துமாவுக்கு தானே இளைப்பாறுதல் தருவார். வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவங்க எங்கிட்ட வாங்க, இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. இடத்துல கற்றுக்கொண்டா, என் நுகத்தை ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொண்டா நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்ல உன்னுடைய ஆத்மாவுக்கு, இல்ல உங்களுடைய ஆத்மாவுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, வியாதிக்கு, வறுமைக்கு, பில்லி சூனிய மாந்திரிகத்துக்கு, ஐயோ கஷ்டப்படுறவங்களாம் என்கிட்ட வாங்க, அப்படி வருத்தப்படுறவங்களாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் சொல்லுகிற இந்த கருத்து ஒரு மாற்று கருத்தாக இருக்கலாம். பவுலார் சொல்கிறார், நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் தேவனுக்காக போதிக்கத்தக்கதாக தேவனுடைய சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். தேவனுக்கு போதிக்கத்தக்கதாக தேவனுடைய சிந்தையுடையவர்களாய் இருக்கிறபடியினால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற அந்த ஞானத்தினாலே நாங்கள் போதியாமல் தேவ ஞானத்தை பெற்றவர்களாக இருந்து தேவ ஞானத்தை தேவ ஆவியை கொண்டு பிரசங்கிக்கிறோம். இங்க மத்திய எழுதின அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற வார்த்தையினுடைய கருத்து போதகர்கள் சொல்லுகிறபடி அல்ல அல்ல அல்ல. அப்படி சரியான கருத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சரியான கருத்து என்ன? இந்த கருத்தை தெளிவாய் சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.